2 பேரும் லைன்ல இருக்கீங்க. ஆனா இப்போ நீங்க ஆக்சுவலா எந்த ஊருண்ணா? இப்ப நீங்க வந்து நான் வந்து குடியாத்தம் பக்கத்துல பேரணப்பட்டினம் பக்கம். உங்களுக்கு வந்து ஹாரன் இஷ்யூ, ஹாரன் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு 30,000 போட்டிருக்காங்க. ஆமா, நான் 3 தடவை 10,000 ரூபாய் போட்டிருக்காங்க. ஆனா உங்களுதுன்னா சங்கீத வண்டி. ஓகே, நான் ஓனர் கம் டிரைவருங்கன்னா நானே தான் டியூட்டி. எனக்கும் 10,000 போட்டு அதே டோல்ல மறுபடியும் 10,000 கேஸ் ஒரே டோல்லே பண்டால. அந்த டோல் அதே சேம் டோல் தான். நான் எந்த கூட சேம் டோல் தான். ஆனா பிரச்சனை சொல்லு. நாய்ஸ் பொல்யூஷன் ஹார்ன் அடிச்சதான சம்பந்தமா? ரைட், ஓகே, சரி. ஹார்னே இல்ல எப்படிங்கன்னாங்கிறது அதான் அதே டோல்லயே வந்து ஹலோ ஆனா மங்குலி டோல் சொன்னீங்கல்ல, ரெண்டும் ஒன்னே தாங்கண்ணா. 2 பேரும் அடிச்சாலும் ஒரே அங்க அதே தான். மாங்குளி டோல் தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி டோல் வந்து எனக்கு தெரியுமில்ல. என் வண்டி நைட் ஓட 3 வண்டி பாஸ் ஆகுது. மாங்குளி டோல் தாங்க. நான் என்ன சொல்றேன், டோல்ல மேக்சிமம் நிறுத்தாதீங்க. எந்த டோலுமே சொல்றேன். எங்க நமக்கு பார்க்கிங் அங்க நிறுத்திக்கிங்க, பங்குங்க பார்த்துருக்கீங்க. டோலில மேக்சிமம் நிறுத்திட்டு நான் போய் வண்டி ஓரம் நிறுத்தி டீ குடிக்கிறது சாப்பிடறதுலாம் எந்த டோல்லையுமே வச்சுக்காதீங்க. ஹலோ அண்ணா, வணக்கங்கண்ணா. வணக்கம். சங்ககிரியில இருந்து பேசுறேங்கண்ணா, ஓனர் கம் டிரைவருங்கண்ணா. சொல்லுங்க. இது இப்ப போன வாரத்துலங்கண்ணா வண்டி இங்க வெஸ்ட் பெங்கால் போச்சுங்கண்ணா. கல்கட்டா தாண்டி பர்தமான்ங்கிற ஊருக்கு போயிட்டு வந்தாங்கண்ணா. நானே தான் டியூட்டிங்கண்ணா. போயிட்டு வந்தேன். போவையில எங்கேயுமே எதுவும் யாரும் நிப்பாட்டில் எதுவுமே பண்ணல. இப்போ ஒரு மெசேஜ் வந்ததுங்கன்னா, அது நம்ம டிரைவிங் ஸ்கூல் பாலன் டிரைவிங் ஸ்கூல் சங்ககிரி அவருக்கு அண்ணனுக்கு அனுப்பிச்சு கேட்டேன். இது என்னங்கண்ணா, ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு சொல்றாருங்கன்னா, இங்கே டோல்கேட்ல பொல்யூஷன் வந்து அதிகமா வந்தது அப்படிங்கிற மாதிரி போட்டு அனுப்பிச்சிருக்காங்கண்ணா. போவையில 10,000 ரூபாய் போட்டிருக்காங்க. மறுபடியும் ரிட்டர்ன் வரையில 10,000 ரூபாய் கேஸ் போட்டிருக்காங்கண்ணா. ஒரே இது அதுதாங்கண்ணா. நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலான்னு தான் உங்களை ஒரு ஐடியா கேட்கலான்னு கூப்பிட்டாங்கண்ணா. 10,000 டோல்கேட்லயா? ஆமாங்கண்ணா, டோல்கேட்ல ஒரே டோல்கேட்ல தான் போட்டிருக்காங்கிறாரு. மண்டலான்னு வருதுன்னு சொல்றாரு. ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துட்டு. அதுல எந்த ஸ்டேட் வருது? ஒரிசாங்கண்ணா. டோல்கேட்ல யார் செக் பண்ணி போட்டது? அது யார் போட்டு? ஆர்டிஓவா? ஆர்டிஓவும் இல்ல, போலீஸ் இல்லைங்கண்ணா. அவங்க ஆன்லைன்ல எப்படி எடுத்தாங்க என்னங்கறதே தெரியல. நானே தான் டியூட்டிங்கண்ணா. யாரும் நிறுத்தி செக் பண்ணவும் இல்ல. என்கிட்ட எல்லாமே இருக்கு. பொல்யூஷன் வேலிடிட்டி இருக்கா? எல்லாமே இருக்குங்கண்ணா. எல்லாமே கரண்ட்ல இருக்கு. இப்ப எடுத்தது இல்ல. எல்லாமே இன்னும் ஒரு எஃப்சி வரைக்குமே இருக்குங்கண்ணா. 3வது மாசம் வரைக்கும். கொஞ்சம் அனுப்பி விடுங்க. இது என்ன புதுசா இருக்கு, எனக்கு எங்களுக்குமே தெரியலையே. அதாங்க நான் அவரையே கேட்டேன். அவரே இது பண்றாரு. போவேலையும் போட்டு 4 நாள் தாங்கண்ணா கேப். அந்த லிங்க் கூட அனுப்பிச்சு விடுறேங்கண்ணா அவங்க போட்டத. அது பாருங்கண்ணா, நாம ஏதாவது அவங்கள பண்ண முடியுமா என்னான்ட்டு. ஏன்னா இப்படி போட்டாங்கன்னா அடுத்த வண்டிக்காரங்களையாவது பாதிக்காம. 4 நாள் தான் கேப். என்ன மாடல் உங்களுக்கு வண்டி? 2018ங்கண்ணா, BS4. சரி, எனக்கு டீடைல்ஸ் அனுப்பிடுங்க, விசாரிக்கிறோம். சரிங்கண்ணா. இது ஏதாவது பண்ண முடிஞ்சா என்னன்னா, செலவானா கூட நான் பாத்துக்கிறேன். இத மொத்தத்துல அவங்கள, ஏன்னா இப்படி பண்றாங்க. நிறுத்தி எல்லாம் யாருமே செக் பண்ணலைங்கண்ணா. நிறுத்தி செக் பண்ற இடம் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்ன ஒரு வாட்டி டிரைவர் பண்ண வேலை, அது வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஃபைல் எதுவுமே கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஃபைல கொடுக்க கூடாதுங்க, கொண்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு 28,000 போட்டானுவோம். அது கூட நமக்கு பிரச்சனை இல்லை. அது நம்ம பண்ணின தப்பு. நம்ம கொடுக்காததுனால அவர் பண்ணிட்டாங்க அவங்க. இது வந்து யாருமே எங்கேயுமே செக் பண்ணலைங்கண்ணா. நானே தான் டியூட்டிங்கண்ணா. இப்ப தீபாவளியில இப்ப போயிட்டு வந்தாங்கண்ணா, தீபாவளிக்கு முன்னாடி. அதை அனுப்பிச்சுடுறேங்கண்ணா, செக் பண்ணி பாருங்கண்ணா. அப்புறம் நம்ம ஏதாவது பண்ண முடிஞ்சா நம்ம வச்சு ஏதாவது பண்ணலாங்கண்ணா. ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இது புதுசா இருக்கு, இப்பதான் கேள்விப்படுறேன். இதுக்கு உண்டானது என்னன்னு பாப்போம். சரிங்கண்ணா, டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க எனக்கு. ஹலோ ஹலோ அண்ணா, வணக்கங்கண்ணா. நாங்க வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம்ண்ணா. சொல்லுங்கண்ணா. அண்ணா, நம்மளது 12 வீல் வண்டி இருக்குங்கண்ணா. ஓகே. நான் வண்டி வந்து நாங்க கட்டாக்ல இது ஒரு கல்கத்தா லைன் ஓட்டுறோம்ண்ணா. போன மாசம் இந்த மாசம் 12ஆம் தேதி வந்து வண்டி கல்கத்தால இருந்து லோடு ஏத்திட்டு வந்ததுங்கண்ணா. வரும்போது கட்டாக் கிட்ட வந்து ஒரு பல்லோடான்ற டோல்கேட் கிட்ட வந்து ஹாரன் அடிச்சாங்கன்னு கேஸ் வந்ததுங்க. வண்டி ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் 10,000 ரூபாய் கேஸ் போட்டிருந்தாங்க, ஹாரன் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு.
அந்த சிங்கிளே நான் வந்து டிரைவர் வந்து நான் ஆறுனும் அடிக்கல, யாரும் எனக்கு வண்டி நிறுத்தவும் இல்லை, எந்த டோல்கேட்லயும் யாரும் வண்டி நிக்கவே இல்லை, போலீஸ் நிக்க வைக்கல, ஆர்டிஓ நிக்க வைக்கலன்னு சொல்லிட்டாருங்க. சரி நான் ஆரணையும் கழட்டி வச்சுட்டேங்க. மறுபடியும் வண்டி திரும்ப 15ஆம் தேதி 21ஆம் தேதி இங்க இருந்து கிளம்புதுங்க, தீபாவளி முடிஞ்ச ஊர்ல இருந்து. 25ஆம் தேதி மறுபடியும் கேஸ் போடுறாங்கண்ணா. அது எப்படி போடுறாங்கன்னா ஆன்லைன் செலான் தான் வருது. வண்டி கயா லோடு ஏத்தனுங்க. கயா போய் லோடு இறக்கிட்டு வண்டிக்கு அங்கிருந்து கிளம்பும்போது மறுபடியும் அதே மாதிரி கேஸ் வந்ததுங்க. இந்த 2 செலானையும் எடுத்து பார்க்கும்போது ஒரே இடத்துல தான் போடுறாங்கட்டு வண்டியை வந்து அந்த டோல்கேட் கிட்ட வந்து லொகேஷன் அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த லொகேஷன் எடுத்து அந்த டோல்கேட் கிட்ட வந்து வண்டி நிறுத்த சொல்லிட்டோம். வண்டி நிறுத்த சொல்லிட்டு டாக்டர் ஏபிஜே ஐயா அப்துல் கலாம் ஓட்டுநர் சங்கம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட எங்க ஊர்ல சொன்னாங்க. அவங்க வந்து அங்க இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட பேசி அந்த ஊர் கட்டாக் பிரசிடென்ட் கிட்ட பேசி வண்டி கிட்ட போக சொன்னாங்க. வண்டி காலையில 9 மணிக்கு நிறுத்தின வண்டி சாயந்தரம் 8 மணிக்கு தான் வண்டி டோல்கேட் இருந்து எடுத்தாங்க. வண்டி ரன்னிங்ல இல்ல, மறுபடியும் அதே 5:30 மணிக்கு கேஸ் போட்டிருக்காங்கண்ணா. அதே இடத்துல திரும்ப கேஸ் போட்டிருக்காங்க, அதே திரும்ப 10,000 ரூபாய் போட்டிருக்காங்க. இதுக்கு என்னன்னா ஒரு முடிவு, அதான் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. இந்த மாதிரி லாரி டுடேன்ற நியூஸ்ல இது சேம் இதேதான். இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, போலீஸ் சர்டிபிகேட் இல்லைன்னு 10,000 ரூபாய், மறுபடியும் அதே இடத்துல மறுபடியும் ஒரு 10,000 ரூபாய், 2 10,000 போட்டாங்க. இது கல்கட்டால என்ன நினைக்கிறேன். ஆமா, இது என்ன இப்ப அவங்க வந்தாங்கல்ல, அசோசியேஷன் வந்தாங்களா, என்ன நடந்துச்சு அங்க? ஆனா அவங்க அசோசியேஷன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த டோல்கேட்ல தான் யாரோ போட்டோ எடுத்து அனுப்புறாங்கன்ட்டு அங்க இருக்கிற இந்த டயர் பஞ்சர் போடுறாங்கல்ல அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து விசாரிச்சதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது, இங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சிருக்காங்க அவங்க டிரான்ஸ்போர்ட்ல இருந்து, இந்த ஃபுட்டேஜை பார்த்து அவங்களே போடுறாங்க கேஸ்ன்ற மாதிரி. அவங்க அங்க விசாரிச்சதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க போய் ஆர்டிஓ ஆபீஸ்ல பேசிங்க அப்படின்னு சொல்றாங்களாம். ஓ டோல்ல? ஆமா. ஆனா டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல இருந்து அங்க போய் கேமரா வச்சிருக்காங்களா? இவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓஹோ. ஆனா நம்ம கிட்ட தான் ஆரனே இல்லையே, ஆரனே கழட்டியாச்சு. வண்டி எது ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லினா கூட நம்ம கிட்ட ஜிபிஎஸ் இருக்கு, அதை காட்டி பேசலாம். வண்டியில ஆரனே இல்லைங்க. ஆரனே இல்லாத பட்சத்துல அப்ப எப்படி கேஸ் போடுவாங்க? அது ஸ்பாட்ல அப்பயே வந்திருந்தா வண்டி அங்க நிறுத்தின்னு இருக்கலாம். 3 நாள் கழிச்சு போட்டதும் ஆரன் பிரச்சனை தான். ஆமா, ஆனா ஆரன் தான் 3 கேஸுமே ஆரன் பிரச்சனை தானே போட்டிருக்காங்க. ஓ 3 தடவை போட்டாங்களா? நான் 3 தடவை போட்டாங்க இந்த மாசத்துல. 3 தடவை இது 30,000 ரூபாய் இப்ப கேஸ் மட்டுமே. ஐயோ. அதுதானே பிரச்சனை. இப்ப யாருகிட்ட சொல்றது, எங்க போய் ஆனா வந்து அந்த டைம்ல வண்டி போகுதாங்க? போகுதுண்ணா. வண்டி நின்னுட்டு இருக்கும் போதே போட்டிருக்காங்கண்ணா. இன்னைக்கு முந்தினத்து காலையில இதை விசாரிக்கிறதுக்காக வண்டி காலையில 9 மணிக்கு நிறுத்தின வண்டி நைட் 7:30 மணிக்கு தான் ஸ்பாட்ல இருந்தே கிளம்புதுங்க. அந்த டோல்கேட் இருந்து 5:30 மணிக்கே கேஸ் போட்டிருக்காங்க. பட் அந்த பக்கம் பாஸ் ஆவறத ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த வண்டி பாஸ் ஆகுறது. ஆமா, தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு எத்தனை நாள் கழிச்சு வருது? 3 நாள் கழிச்சு வருதுண்ணா செலானு. ஓ பட் வந்து அந்த டேட்ல வருது, நீங்க வண்டி பாஸ் ஆன டேட்ல. ஆமா, கேஸ போடுறாங்க, 3 நாள் கழிச்சு செலான் வருது. 3 நாள் கழிச்சு வருது. அடப்பாவிகளா. இப்ப 2வது கம்ப்ளைண்ட் எனக்கு இது. ஆனா 28ஆம் தேதி 5:30 மணிக்கு போட்டிருக்காங்க, 5:50 போட்டிருக்காங்க. 28ஆம் தேதி காலையில 9 மணிக்கு நின்ன வண்டி நைட்டு 8 மணிக்கு 7:35 தான் வண்டி ஸ்பாட்ல இருந்தே கிளம்புது. ஏன்னா மழை ஃபுல்லா அவங்க அந்த நிர்வாகிகள் வரவே முடியல அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறமா கார்ல தான் வந்தாங்களாம் அவங்க. வந்து பேசி அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு வண்டியும் வீடியோ எடுத்துட்டு உள்ள ஆரன் இல்லன்றது அவங்களும் வீடியோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கட்டாக் மறுபடியும் லோடு ஏத்திட்டு வரும்போது கட்டாக் முன்னாடி வரதுக்கு முன்னாடி ஒரிசாவுல என்ட்ரி ஆகும் போதே போன் பண்ணுங்க, நாங்க எல்லாரும் நிர்வாகிகள் எல்லாம் ரெடி ஆகி நிக்கிறோம், நீங்க அங்க கட்டாக் வரும்போது கட்டாக் கிட்ட வந்து ஆர்டி ஆபீஸ்க்கே போலாம் அப்படின்ற சொன்னாங்க. இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு வந்து என்பி முடியுதுங்க 2ஆம் தேதி. அது இப்ப என்பி கட்டலன்னா சரண்டர் ஆயிடும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, அங்கங்க கடனை வாங்கி இன்னைக்கு தானே 20,000 ரூபாய் கட்டிட்டு என்பி கட்டுறதுக்கு பணம் கொடுத்துட்டு வந்தேன்னா. இப்ப 5 மணிக்கு மெசேஜ் வருதுங்கன்னா மறுபடியும் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே. இப்ப அந்த டோல் கிட்ட அது வேற ஏதாவது நீங்க போட்டோ எடுத்திருக்கீங்களா? வண்டி போட்டோ அதெல்லாம் கொஞ்சம் இருக்குதா? எங்கண்ணா? இப்ப அங்க டோல் கிட்ட நின்னு அவங்க எல்லாம் போட்டோ எடுத்தாங்களா, வண்டிகிட்ட ஆரன் இல்லைங்கிறதெல்லாம் அதெல்லாம் இருக்கு, அந்த வீடியோ எல்லாம் உங்ககிட்ட இருக்கா? இந்த கேக்குறேன்னா மாமாவை வண்டி அவங்க போன்ல எடுத்தாங்களா இவங்க போன்ல எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த எவிடன்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க. சரிங்க. இப்ப அந்த டோல்கேட் லொகேஷன் இருக்கா?
இருக்கு அண்ணா. டோல்கேட் அந்த செலானே அனுப்புறேன், 3 செலானையுமே. இல்ல செலான் ஓகே, அதே மாதிரி லொகேஷன் அங்க இருந்து இருக்கு 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 அந்த லொகேஷன் இருக்கு. எல்லாமே அனுப்பிவிடுங்க. சரிங்கண்ணா. இதை நம்ம அடுத்தது ஏஎம்டிசி கொண்டு போனாதான் சரியாகும். ஆனா இது என்ன, இப்ப நான் என்ன பண்றதுன்னு புரியல. இப்போ ஆர்டிஓ கிட்ட 30,000 ரூபா. பேசினாலே ஐயோ அம்மா சாமி. ஆனா அந்த வண்டி போய் வந்தாவே எனக்கு 15,000 ரூபா தான் நிக்கும் ஒரு நடைக்கு. இப்போ நான் 30,000 ரூபாய் போது நான் என்ன பண்றதுன்னு புரியல. இந்த மாசம் டிவி எப்படி கட்டுறது, டாக்ஸ் கட்டணும், என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்கண்ணா. இப்பவே கடன் வாங்கி தானே அந்த 20 இப்ப சரண்டர் ஆயிட்டா அதுக்கு அடுத்து 50,000 ரூபாய் செலவாகுன்றதுனாலதானே இப்ப 20,000 ரூபாய் கடன் வாங்கி கட்டிட்டு வந்தேன். ரைட் ஓகே சரி, இதுக்கு நம்ம கண்டிப்பா ஏஎம்டிசி மூலமா ஏற்பாடு பண்ணலாம். அந்த அங்க வந்தாங்க இல்லையா நிர்வாகிகள், அவங்க நம்பர் இருந்தா கூட எனக்கு அனுப்பிவிடுங்க. சரிங்கண்ணா. அப்துல் கலாம் இல்ல வினோத் கிட்ட பேசுனீங்களா? ஆமா நான் வினோத் கிட்ட பேசுனேன். வினோத் அண்ணா தானே பேசினேன். ரைட் ஓகே. வினோத் தான் பேசி ஸ்டீபன் இருக்காருங்களா? ஆமா, அவருக்கு தான் ஹிந்தி தெரியுமா. ஸ்டீபன் தான் வந்து அங்க இருக்கிற நிர்வாகிகள் பேரு ஒரிசால வந்து ஒரு நிமிஷம், தேவேந்திர யாதவ். ஓகே. அவர்கிட்ட தான் கான்பரன்ஸ் போட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. அவரு தான் வந்து நிர்வாகிகளை அங்கிருந்து அமிச்சாருங்க. அவங்கதான் வந்து வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் பாத்துட்டு போனாங்க. ஆனா இன்னொன்னு என்னன்னா, இந்த கேஸ்ல வந்து வண்டியோட போட்டோவே அட்டாச் பண்ணல, இமேஜே எதுவும் போடலைங்கண்ணா இவங்க. ஓ, இப்ப இந்த சலான்ல இமேஜ் போட்டோ இமேஜே எதுவுமே இல்லைங்கண்ணா. அப்ப எப்படிண்ணா இவங்க கேஸ் போடுவாங்க? இமேஜ் மூணுலயுமே எதுவுமே இல்லைங்கண்ணா. நான் உங்களுக்கு அனுப்புறேண்ணா. மூணுலயுமே எதுலயுமே இமேஜ் இல்லைங்கண்ணா. சரி, எனக்கெல்லாம் அனுப்பிவிடுங்க. நான் அந்த இன்னொருத்தர் பேசினாரு, அவர் மறுபடியும் பேச சொன்னா அவரு எதுவும் கான்டாக்ட் பண்ணல. இப்ப அவர் நம்பரை தேடி பிடிச்சு அவருக்கும் பேசுறேன் என்ன பண்ணி வச்சாருன்னு. சரிங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. நம்மள ஆனா இவங்க எதனால அப்படி போடுறாங்கன்னு தெரியல. நான் 1500 வாங்கிட்டா கூட போறேன். 30,000 நான் எங்க நான் போய் கட்டுறது நம்ம. டிரைவர் என்ன சொல்றாங்க, நிக்க வச்சிருந்தா நாங்க நிக்க வச்சு பணம் கொடுத்துட்டு வந்துருக்க போறோம். நிக்க வைக்கவே இல்லையே எங்களை யாருமே. இப்ப அவங்களுடைய இது தானே. எங்க நிக்க வச்சுட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு வந்தாங்க, 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தாங்க. உங்ககிட்ட கணக்கு எழுதி கொடுக்குறது எங்களுக்கு என்னங்க இருக்குதுன்னு கேக்குறாங்க. சரி, அந்த டிரைவர் தான் அப்படி பண்ணாரு. இப்ப போயிருக்கிற டிரைவர் சொந்த மாமாவே அமைச்சிருக்கேண்ணா. இந்த மாதிரி ஆச்சுன்றதுக்காக தான் சரி ஒரு கூட போயிட்டு வரட்டும்னு கூட அமைச்சேன். யாருமே நிறுத்தலன்ற அந்த அவங்க கிளம்பின அந்த 7:30 மணில இருந்தே நம்ம இது வரைக்கும் ஸ்ரீகாக்குளம் வரைக்கும் ஃபுல்லா மழைங்களாம். யாருமே வண்டி நிறுத்தலைங்களாம். ஃபுல்லா மழை தான் பெஞ்சிட்டு இருந்து எங்கேயுமே எந்த போலீஸும் ஆர்டிஓவும் யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி. ஒருவேளை யாராவது உட்கார்ந்து நம்பர் கூட நோட் பண்ணலாம். ஆமா ஆனா இது அதானே நம்ம அந்த டோல்கேட்ல தானே யாரோ போட்டோ எடுத்து நம்பர் வச்சு இவங்க ஏதோ பர்சன்டேஜ் குடுக்குறாங்களா ஆர்டி ஆபீஸ்ல. அவங்களுக்கு மந்த்லி டார்கெட் முடியணுன்றதுக்காக அதுக்காக இப்படி பண்றாங்கன்றத சொல்றாங்கண்ணா. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கும் தெரியலண்ணா. ஏன்னா நம்மள நிக்க வச்சிருந்தா நம்ம நிக்க வச்சு பதில் சொல்லிட்டு வந்துருக்க போறோம், கொடுத்துருக்க போறோம். இப்ப எதுவுமே இல்லாம இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ண நம்ம என்ன பண்றது? சரி, இப்ப நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்க இருக்கிற உங்க எவிடன்ஸ் எல்லாம் அனுப்பிவிடுங்க. சரிங்கண்ணா. இப்ப நான் பேசுனதே வச்சு ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். இன்னும் வேற யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது அதுல போடுவோம். சரிங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சு நீங்க 2வது கேஸ் தான் இது. இத அப்படியே கொஞ்சம் நம்ம ஏஎம்டிசி ஃபார்வர்ட் பண்ணுவோம். சரிங்கண்ணா. ஏன்னா இது அவங்க அந்த அளவுல மூவ் பண்ணாதான் நடக்கும். ஆமாண்ணா. நம்ம இன்னும் வேற யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதையும் நம்ம போட்டுவிட்டு ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கையில எடுக்கலாம். நான் வந்து நீங்க அனுப்பிவிடுங்க, நான் ரெடி பண்ணிட்டு ஏஎம்டிசி சேர்மன் நம்பர் உங்களுக்கு தரேன். சரிங்கண்ணா. அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, இந்த விஷயத்த நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. இன்னொருத்தர் சங்கரிக்கார ஒருத்தர் அவரது நம்பர் பிடிக்கிறேன். சரிங்கண்ணா. அன்னைக்கு ஏதோ தப்பா தான் வந்திருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு 3 கேஸ் ஆயிருக்குது. ஆமாண்ணா. இந்த மாசத்துல வண்டி 3 தடவை பாஸ் ஆகி 3 தடவையும் கேஸ் போட்டானுங்க. ஆனா ஆரன் இருந்து அடிச்சிருந்தானே பரவாயில்ல, ஆரனே இல்லையாண்ணா. இல்ல அந்த வீடியோ மட்டும் எனக்கு கொஞ்சம் அப்படியே வாங்கல. ஆரன் இல்லைன்னு சொல்லி அவங்க வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அந்த வீடியோ கொஞ்சம் எனக்கு வாங்க. சரிங்கண்ணா. அந்த கேக்குறேண்ணா, மாமா கிட்ட ரெடி பண்ணி போட்டுடலாம். இதுக்கு ஒன்னும் ஏற்பாடு பண்ணலாம். சரிங்கண்ணா. ஓகே ஓகே. நான் உங்களுக்கு நம்பர் சண்முக நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. இதுதான் என் வாட்ஸ்அப் நம்பர். சரிங்கண்ணா. உங்க பேருங்கண்ணா? ஜெயக்குமார்ண்ணா. சரிங்கண்ணா. இந்த அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு. ஓகே. நீங்க எந்த ஊர்னா சொன்னீங்க? நான் வேலூர்ண்ணா. குடியாத்தம் வேலூர். ரைட். ஓகே ஓகே. அனுப்பிடுங்க. ஓகே. அண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. சொல்லுங்கண்ணா. வணக்கம். இப்ப எங்க இருக்கீங்க? அண்ணா நான் ஊர்ல தானே இருக்கேன். இருங்க, நானு அந்த ஓனர் ஒருத்தர் சொன்னேன்ல. ஆமாண்ணா. அவர் லைன்ல புடிச்சிட்டேன். அப்படியே கான்ஃபரன்ஸ் போடுறேன். ஒரே இடமான்னு பாப்போம். சரிங்கண்ணா. ஹலோ.
ஹலோ அண்ணா இப்போ 2 பேரும் லைன்ல இருக்கீங்க. அண்ணா இப்போ நீங்க ஆக்சுவலா எந்த ஊருண்ணா இப்ப நீங்க வந்து நான் வந்து குடியாத்தம் பக்கத்துல பேரணப்பட்டினம். குடியாத்தம் பக்கம். உங்களுக்கு வந்து ஹாரன் இஷ்யூ, ஹாரன் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு 30,000 போட்டிருக்காங்க. ஆமாண்ணா 3 தடவை 10,000 ரூபாய் போட்டிருக்காங்க. அண்ணா உங்களுதுண்ணா? அண்ணா என்னோடது வந்து சங்ககிரி வண்டிங்கண்ணா. சங்ககிரி வண்டி. ஓகே. நான் ஓனர் கம் டிரைவருங்கண்ணா. நானே தான் டியூட்டி. எனக்கும் வந்து அங்க பாருங்க, மறுபடியும் இன்னைக்கு இந்த இதுல சென்டர்ல எடுத்ததெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். 17ஆம் தேதி 10,000. ஃபர்ஸ்ட் வந்து 12ஆம் தேதி வண்டி போச்சுங்கண்ணா. 12ஆம் தேதி 10,000 போட்டு அதே டோல்ல மறுபடியும் 10,000 கேஸ் ஒரே டோல்ல பண்டால. அந்த டோல் அதே சேம் டோல் தான் எந்த கூட சேம் டோல் தான். ஆனா அது வந்து ஏதோ மந்த்லி டார்கெட்டுக்காக அவங்களுக்கு ஏதோ கமிஷன் தராங்களாண்ணா. ஓஹோஹோ. அதனால இவனுங்க வந்து வண்டியை மட்டும் கரெக்டா வண்டி ரெகுலரா வர்ற வண்டியை பார்த்து பிடிக்கிறான். இது சங்ககிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தானே, சங்ககிரி வண்டி தான் இது கூட. ஓ, இது உங்களுக்கு சங்ககிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி? ஆமா ஆமா. ஓகே. அண்ணா உங்களுக்கு என்ன டேட்லாம் போட்டாங்க? 12ஆம் தேதியா? எனது வந்து ஃபர்ஸ்ட் இப்படி மேல கட்டாக்கு இது கல்கட்டா போகலைங்கன்னா 12ஆம் தேதி ஒரு கேஸ். இந்த மாசமா? இதே மாசம் அது போயிட்டு நான் இறக்கிட்டு ரோடு ரிட்டர்ன் பண்ணி வரக்குள்ள 17ஆம் தேதி மறுபடியும் வரேன். மறுபடியும் 5 நாள்ல மறுபடியும் 10,000. அதே 12ஆம் தேதி தான் எந்தும் 10,000. திரும்ப லோடு ஏத்திட்டு ஊருக்கு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது போட்டாங்க 12ஆம் தேதி 10,000. திரும்ப லோடு ஏத்திட்டு போகும்போது 23ஆம் தேதி 10,000 போட்டிருக்காங்க. இப்ப லோடு இறக்கிட்டு வரும்போது வண்டி அந்த இடத்துல நிக்க வச்சு காலையில 9 மணிக்கு நிறுத்தின வண்டி 11 மணிக்கு தான் வண்டி, நைட்டு 8:30 மணிக்கு தான் 7:30 மணிக்கு தான் வண்டி எடுக்கிறாங்க. அங்கிருந்து 5:30 மணிக்கே கேஸ் போட்டிருக்காங்க. நான் வண்டி அங்க இருக்கும் போதே ஸ்பாட்ல நின்றுட்டு இருக்குது வண்டி ரன்னிங்லே இல்ல. அதை விசாரிக்கிறதுக்காக இவங்க அதாவது ஸ்டீஃபன் பிரதர்லாம் ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரிசா இருக்க பிரசிடென்ட் எல்லாம் வந்தாங்க, கட்டாக் பிரசிடென்ட் எல்லாம். அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கும் போதே கேஸ் போட்டிருக்காங்க. அதான். இப்போ ஆனா உங்களுக்கு பொல்யூஷன் இல்லைங்கும் போது வண்டி போட்டோ இருக்குதா? இருக்குங்கண்ணா. வண்டி போட்டோ இருக்கு. இவரது வண்டி போட்டோ இல்ல. ஹாரன் ஆனா எதுவுமே வண்டி போட்டோ கிடையாதுண்ணா. அந்த செலான்ல வண்டி போட்டோ வரலையா? வண்டி போட்டோ வரலைங்கண்ணா. 3 செலான்லயுமே வந்து வண்டி போட்டோ கிடையாதுங்க. இல்ல அவரது பொல்யூஷன் டோல்ல போய் நிறுத்தி கேளுங்கண்ணா. இந்த ட்ரிப்பும் நான் கட்டாக் தாண்டி தான் வந்தேன். அந்த டோல்லே போய் நிறுத்திட்டு அவனுங்களை போய் என்னடா இந்த மாதிரி வந்து டோல்கேட்ல இருக்கிறவனுங்கள கேட்டேன், என்ன நம்ம பாருங்க இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க, இங்க எந்த இடத்துல யார் போடுறாங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து என்ன சொல்றாரு, டோல்ல இருக்கிறவரு அப்புறம் உள்ள போய் பாருங்கன்னா நான் மேனேஜர் பாக்கலாம்னு சொல்லிட்டு டோல்வேஸ் அங்க கேட்டு போனா அங்க பாடி கார்டு மாதிரி 2 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. இதெல்லாம் நாங்க போறது இல்லைங்க, இந்த கேமராவில இருந்து டைரக்டா அங்க போயிட்டு ஆர்டி ஆபீஸ் 20 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லி என்கிட்ட விளக்கம் சொன்னாங்க. நாங்க அவங்களும் காமிச்சேன், எல்லாம் வாங்கி பார்த்தாங்க. பார்த்துட்டு நீங்க ஆர்டி ஆபீஸ் தான் போகணும் அப்படின்ட்டு என்கிட்ட பொல்யூஷன் சர்டிபிகேட் இருக்கு, ஆனா இருந்தாலுமே போட்டிருக்காங்க. நிறுத்தி எல்லாம் யாருமே கேட்கல, எந்த ஒரு இதுவுமே கிடையாது, யாரும் செக் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனா உங்களுக்கு பொல்யூஷன் இல்லைங்களா? பொல்யூஷன் இல்லங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அது அண்ணனுக்கும் இப்ப அனுப்பிச்சு வச்சிருக்கேன் என்னுடைய கேஸ் இது செல்லான. ஆனா உங்க வண்டியில அந்த டேட்ல பொல்யூஷன் இருந்துச்சு, பொல்யூஷன் சர்டிபிகேட் இருந்துச்சு. இருக்குங்கண்ணா, 1 இயர் இருக்குங்கண்ணா. எனது வந்து இன்னொரு டவுட், ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிருக்கீங்களா இல்ல எந்த செல்லானுங்களா? நான் நார்மலா பொல்யூஷன் எடுத்துருக்கீங்களா? அது வந்து நான் மறுபடியும் இப்ப செக் பண்ணக்குள்ள தான் எனக்கு தெரியுது, வந்து ஆன்லைன்ல வந்து வரல சொல்லி சங்ககிரிக்கு அண்ணனுக்கு அனுப்பிச்சு ஆர்டி ஆபீஸுக்கு புரோக்கர் ஆபீஸ் அண்ணன் வந்து எனக்கு டாக்ஸ் இதெல்லாம் கட்டி கொடுப்பேன், என்னங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்கு என்னன்னு செக் பண்ணி பாருங்கன்ட்டு அவர் தான் வந்து கேஸ் ஒரே கேஸே தான் போட்டிருக்காங்க. என்கிட்ட பொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். இப்போ உங்களுக்குமே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க நான் லாரி டுடேக்கு. இது எல்லாமே அண்ணா சேம் இஷ்யூ தானா? எந்த வந்து பொல்யூஷன் ஆன்லைன்ல அப்டேட் ஆகலைங்க. ஆனா ஆந்திரா நாங்களும் போட்டது வந்து ஆந்திரால தான் போட்டோம் பொல்யூஷன். அவங்க வந்து அதை ஆன்லைன் அப்டேட் பண்ணல. நம்ம தமிழ்நாடுக்குள்ள எடுத்து நம்ம அதை வந்து ஆர்டி ஆபீஸ்ல கொடுத்து அப்டேட் பண்ண சொல்லி கேட்கணுங்களாம். இப்ப ஆந்திராவில வந்து பண்ணனா அது வந்து இன்னொரு சித்தூர்ல எனக்கு இப்ப இந்த ட்ரிப் பண்ணிட்டு தான் வந்தேன். இல்லைங்க அது பண்ணலாம், இவன் பண்ணாம விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி நான் வந்து நரசிங்பூர்ல எடுத்தேன் எம்பிக்குள்ள சொல்லிட்டு. சரி நம்ம வர கவனிக்காம நேற்று 2-3 நாளா என்ன இருந்துச்சு, போயிட்டு ரிட்டர்ன் வர முடியாது, யூபி வச்சுங்க வண்டி. இத்தனைக்கு என் வண்டி நானே தான் ஓனர் கம் டிரைவர், நானே தான் ஓடுவோம் வண்டியில. இவனுங்க இதே மாதிரி
அது கட்டாக்குல ஆபீஸ்காரருக்கு அனுப்பிச்சு கேட்டா அவரு செக் பண்ணிட்டு என்னங்கிறாரு, இல்லைங்க இது வந்து பொல்யூஷன் கிடையாது, ஆர்என் கேஸுங்கிற மாதிரி தான் ஏர் அண்ட் பொல்யூஷன் வருது. அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் சரி ஆரன் அடிச்ச மாதிரிதான் இவனுங்க சொல்றாங்க. ஆனா வந்து நான் வந்து இன்னும் ஆனா நீங்க டாடா வழியா போயிருக்கீங்களா? இல்ல இல்லைங்க, டாடா வழியெல்லாம் போகல. நான் கட்டாக்கு போகணும் சார், கல்கட்டா இப்படி அஸ்ஸாம் போற வண்டிங்க நம்மளுது. அதுதாங்கண்ணா, அங்க வந்து டாட்டால வந்து டாடா போற வழியில வந்து அங்க ரவுடி மாமூல் ஒருத்தர் வசூல் பண்ணுவாருங்க. அவர் பேர் வந்து சந்தோஷுங்க. அவருமே வந்து நம்மளுக்கு என்ன சொன்னாருங்கன்னா, வண்டியை செக் பண்ணி பார்த்ததுல அவர் வந்து ஆபீஸ்ல அங்க விசாரிச்சாருங்களாம். பொல்யூஷன் ஆன்லைன் பண்ண சொல்லுங்க, பொல்யூஷனுக்காக தான் ஆரன் அடிச்ச மாதிரி போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களாம். நான் இந்த ட்ரிப் சித்தூர்ல போட்டுட்டு தானே வந்திருக்கேன். இந்த வரைக்கும் எதுவும் மெசேஜ் வரல. அந்த டோல்லே வந்து நிறுத்தி 1/2 மணி நேரம் டைம்லோட தான். ஆனா இருந்தாலும் கேட்டுட்டு தான் வந்தேன் அவனுங்கள. அப்புறம் கட்டாக்கு ஆபீஸ்க்கு அனுப்பிச்சாலும் ஆபீஸ்காரன் தான் இந்த பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து பொல்யூஷன் அந்த பொல்யூஷன் கிடையாதுங்க, இது வந்து ஆரன் பொல்யூஷன் அப்படிங்கிறாரு அவரு. நான் ஆரன் அந்த டோல்கேட்லேயே போய் அடிப்பாங்க, ஆரனே நான் கழட்டி வச்சுட்டேன். ஆனா அதுதானே ரெகுலரா நடக்குது. நான் அந்த இடத்துல இந்த மாதிரி தான் பண்றானுங்க. கேட்டதுக்கு இந்த பதில சொல்றாங்க, ஆரனே இல்ல நான் என் வண்டியிலயும் ஆரனும் நான் கைட்டி வச்சாச்சுன்னா. ஃபர்ஸ்ட் தடவை இந்த மாதிரி கேஸ் வரும்போது ஆரனும் கைட்டி ஆச்சு நானும். அது முன்னாடியே நமக்கு தான் சொல்லிடுறாங்களே, அந்த பக்கம் போகலையே, கல்கட்டா போகலையே சொல்லிடுறாங்க, ஆரன்லாம் ஏர் ஆரன்லாம் இருக்கக்கூடாதுன்னு. நமக்கு ஒரு வண்டிக்கு கேட்டு தானே நம்மளே போறோம். அவங்க வேணும்னே பண்றாங்க. இது கேக்குறதுக்கு எப்படி என்னன்னு தெரியும் நமக்கும். இப்படி யார போச்சு என்ன பண்றது? ரைட்ண்ணா இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹாரன் பொல்யூஷன் சொல்றாங்க உங்களுக்கு, வெறும் பொல்யூஷன் பிரச்சனை இல்லன்னு போடுறாங்க. பட் பொல்யூஷனுக்காக இப்ப அது இல்ல. இப்ப 2 வண்டியும் பார்க்கும்போது ஹாரன் பிரச்சனைக்கு தான் போடுறாங்க 10,000 ரூபாய். ஆமா. ஓகே ரைட்ண்ணா. சரி, எனக்கு ஒரு டவுட் இருந்தது, உங்களுக்கு பொல்யூஷன் சொல்லி போட்டாங்க இல்லையா, அதனால பொல்யூஷன் பிரச்சனை நாய்ஸ் பொல்யூஷன் ஆரன் அடிச்சதான் சம்பந்தமா? ரைட், ஓகே, சரிண்ணா. இல்ல எப்படிங்கிறது அதான் அதே டோல்லியே வந்து எனக்கும் பிரச்சனை. ஆரனே கிடையாது, ஆரனும் கைட்டிட்டேன். வண்டி ஸ்பாட்ல நின்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி சொல்றாங்கண்ணா. அந்த இடம் எங்க இருக்கு? அந்த டோல் எந்த இடத்துல இருக்கு? கட்டாக்கு தாண்டின உடனே சிட்டி அவுட்டர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் டோலே தானே. ஓகே ரைட். ஊர் பக்கம் இருந்து போவேல, ஊர் பக்கம் இருந்து நம்ம கல்கட்டா போற மாதிரி போனோம்னா கட்டாக் பாஸ் பண்ண உடனே அந்த இடத்துல தான் பண்டால் டோல். ஓகே ரைட். நான் இப்ப இது வந்து ஒரு நியூஸா போட்டுறேன். ஆக்சுவலா வந்து ஏஎம்டிசி மீட்டிங் இப்ப நடக்குதுன்னு நினைக்கிறேன், கல்கட்டால தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ உங்க 2 பேர்த்துக்குமே சண்முக பிரசாத் நம்பரை அனுப்புறேன். சரிங்க. நீங்க 2 பேருமே இந்த மாதிரி நடக்குதுங்கிறது அவர்கிட்ட சொல்லுங்க. சரிங்க. இது அடுத்த வண்டிக்கு பாதிக்காம இல்ல அதனாலதான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தனாலதான் டக்குன்னு இப்ப அவர் சொன்ன உடனே இதனால தொடர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்க நம்பரை வேற ஸ்டோர் பண்ணல. அப்புறம் அப்படியே தேடிட்டே இருந்து நீங்க இந்த பொல்யூஷன் அனுப்புனீங்க இல்லையா, அதை வாட்ஸ்அப்ல காலையில இருந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால் மீன் போட்டேன் நானு. சரிங்க. ரைட், ஓகே சரி, ரைட், ஓகே. இதுக்கு அடுத்தது என்னங்கிறது பாக்கலாம். இப்ப நான் வந்து சார் நம்பர் உங்களுக்கு 2 பேத்துக்கும் அனுப்பி விடுறேன். சரிங்க. இவருடைய நம்பரும் உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். நீங்க ஃபர்தரா இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாங்கிறது டிஸ்கஸ் பண்ணுங்க. சரிங்க. ஓகே ரைட், ஓகே ரைட். ஓகே, தேங்க்ஸ்.